சிலருடைய சொற்கள் உங்களை காயப்படுத்துகிறது, உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு காரணமாக அமைகிறது, உங்களுடைய மன நிம்மதியை குலைக்கிறது என்றால் ஏன் நீங்கள் போட்டு அலட்டிக் கொள்கிறீர்கள்? இறைவனுக்குத்தான் அவர்களுடைய உள்நோக்கம் தெரியுமே என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நபிகள் நாயகத்தை பார்த்து இவர்கள் சொல்லாத வார்த்தைகளா? அந்த மனிதரை பார்த்து, மனித புனிதரை பார்த்து அவர் சூரியக்காரர், சொற்களாலேயே மயக்கி விடுவார் என்று சொன்னார்களே, பேசியே மயக்கி விடுவார் என்று சொன்னார்களே, அவர் பொய்யர், வாயத்திறந்தா பொய் தான் வரும், இந்த பொய்க்கு இத்தனை பேரா மயங்குவான் என்றல்லவா பேசினார்கள். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர், சம்பந்தம் இல்லாமல் பேசுவார் என்று சொன்னார்களே. நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அந்த பாவிகள், நீங்கள் நபிகள் நாயகத்தை விட புனிதரா? அவர்கள் மீதே பழிச்சொற்கள் வந்து விழுந்தனவே, உங்கள் மீது விழாதா? இறை தூதர் யூசுப் நபியின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவர்கள் ஒழுக்க சீலர், உத்தமர். ஆனாலும் அவர் மீது அவருடைய ஒழுக்கத்தை சிதைக்கின்ற பழிச்சொற்கள் அவர்கள் மீது வந்து விழுந்தனவே. சிறைச்சாலைக்கே அவர்கள் செல்ல நேர்ந்ததே. அவர்களை விடவா நீங்கள் புனிதர், உத்தமர்? உங்களை சிறையில் பிடித்து தள்ளுகின்ற அவச்சொற்கள் உங்கள் மீது விழாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இறை தூதர் யூசுப் நபியை அவர் அதிகாரத்திலே வந்து உட்கார்ந்து அமைச்சராக ஆன பின்னர் சிறு வயதிலே அவர் திருடி இருப்பார் என்று சொன்னார்களே, சொந்த சகோதரர்களை சொன்னார்களே, அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்களா? உங்களுடைய புத்தி அது, என்னுடைய பணி இது, எனக்கு அதை பற்றி எல்லாம் சிந்திக்க நேரமும் இல்லை, மனமும் இல்லை என்றல்லவா அவர்கள் பழிதூற்றியவர்களுக்கும் உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பினார்கள். எனவே அவர்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரட்டும், நீங்கள் யோக்கியமாக செயல்பட்டு கொண்டே இருங்கள். உங்கள் செயல்கள் அவர்களுக்கு பதிலாக அமையட்டும்.